ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி கொமேனி ஈரானோட யுத்தம் தொடங்கினதுக்கு அப்புறமா இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவோட ஏர் ஸ்ட்ரைக்ஸ்னால கொல்லப்பட்டுட்டாரு. அவருக்கான இறுதிச் சடங்குகள் அந்த ஃபியூனரல் ப்ராசஸ் ஆனது தொடங்கிருச்சு. இது வரைக்கும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1 கோடி நபர்கள் வரைக்கும் ஈரானியர் அல்லாத மக்கள் அவரோட அந்த ஒரு ஃபியூனரல் ப்ராசஸை அட்டன் பண்ணதா சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு காரணத்துக்காக இந்த யுத்தமானது தொடங்குச்சோ, அதாவது மக்களுக்கு ஈரான் மேலே வெறுப்பு வந்துருச்சு, ஈரானோட அரசாங்கம் மக்களுக்கு சரிவர செய்ய வேண்டியது செய்யலன்னு சொல்லி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல்னால மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நரேட்டிவான செட் பண்ணப்பட்டுச்சு. அதை உடைக்கக்கூடிய அளவுக்கு ஈரானுக்குள்ள இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்களான நடந்துட்டு இருக்கு. பேரலா ரஷ்யா உக்ரைன் பக்கம் பார்த்தோன்னா, ரஷ்யா இப்போ புதுசாக கைப்பற்றி இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டான்டினிகா நகரத்துக்கு ஜேர்னலிஸ்ட்டை நாங்கள் கூப்பிட போகிறோம். 20க்கும் அதிகமான நாடுகளை சார்ந்த, அதாவது 20 நியூஸ் மீடியா அவுட்லெட்ஸ் கிடையாது, 20க்கும் அதிகமான நாடுகளை சார்ந்த ஜேர்னலிஸ்ட் யாரெல்லாம் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்களோ, சில நபர்கள் ஆல்ரெடி அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க அத்தனை பேரையும் நாங்கள் அந்த ஒரு நகரத்துக்கு கூட்டு போக போகிறோம், அப்போதான் இங்கே இருக்கக்கூடிய உண்மை நிலைமை என்னன்னு சொல்லி வெளியில் தெரிய வரும்னு ஒரு அறிவிப்பையும் கொடுத்திருக்காங்க. இதுல ட்ரம்ப் அவர்களை பத்தின ஒரு செய்தியும் இருக்கு. ஸோ இது அத்தனையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தம்பக்ஷாங்கம், டிபி ட்ரெண்டிங்ஸ். அமெரிக்காவோட அதிபர் அவர் பத்தின செய்தியிலிருந்து இந்த வீடியோ தொடங்குறது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா, நாட்டோட ஒரு முக்கியமான சமிட் ஜூலை மாதம் 7, 8 ஆகிய தேதியில் துருக்கியில் வச்சு நடக்க போகுது. இப்படி நடக்க போகிற அந்த கூட்டமைப்போட மீட்டிங் ஆனது ரொம்ப அவசியமான நேரத்தில் வந்திருக்கு. காரணம், ஈரான் அமெரிக்கா யுத்தம் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த உலகத்தில் நடந்திருக்கக்கூடிய ரொம்ப பெரிய ஒரு யுத்தம் எதுன்னு பார்த்தோன்னா, ரஷ்யா விசஸ் உக்ரைன் தான். 4 வருஷத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. இன்னமும் கிளியராக அந்த யுத்தம் எதை நோக்கி போக போகுதுன்னு தெரியல. ஒரு நாள் பார்த்தோன்னா ரஷ்யா ஜெயிக்கிற மாதிரி இருக்கு, இன்னொரு நாள் பார்த்தோன்னா உக்ரைனோட கை திடீர்னு ஓங்குற மாதிரி இருக்கு, திடீர்னு ஒரு நாள் பார்த்தோன்னா நியூக்ளியர் ஆர் வந்துருமோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, அந்த பதட்டத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு தாக்குதலானது நடக்குது. அப்போ இந்த யுத்தம் நிற்கணும்னா ஒரே ஒரு பாசிபிள் ஆப்ஷன் மட்டும்தான். 2 தரப்புல யாராச்சும் ஒருத்தவங்க விட்டு கொடுக்கணும், அதை முன்னணின்னு ஒரு தரப்பு நடத்தி வைக்கணும். இதில் அமெரிக்காவோட தலைமையின் கீழ் தான் இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போ யார் இந்த இடத்துல விட்டு கொடுக்க போறாங்கன்றது மட்டும்தான் கேள்வி. ஆல்ரெடி அலாஸ்காவில் வச்சு நடந்த சம்மிட்ல புதின் அவர்களுக்கு அத்தனை எக்கானமிக் கேட்ஸையும் அமெரிக்காவோட அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் ஓபன் பண்ணி விட்டுட்டாரு. கிட்டத்தட்ட ரஷ்யாவுக்கு என்னென்னலாம் இழப்பு வந்துச்சோ, இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தம் தொடங்கினதுக்கு அப்புறமா எந்தெந்த வகையிலெல்லாம் ரஷ்யா தனிமைப்படுத்தப்பட்டதோ அத்தனையும் திரும்ப ரஷ்யாவுக்கு ஆக்சஸ் கொடுக்குற மாதிரி அந்த பேச்சுவார்த்தையானது போயிட்டு இருந்தது. ஆனால் அதற்கப்புறம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, ஐரோப்பிய ஒன்றியம் பேக் அடிச்சிட்டாங்க. ஐரோப்பிய ஒன்றியம் பேக் அடிச்சது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவை எதிர்பார்க்காம அதிகமான உதவிகளை உக்ரைனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அமெரிக்காவோட ரோல்ன்றது இதில் கொஞ்சமாக குறையக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஃபோன் கான்வர்சேஷன் நடந்திருக்கு. யார் யாருக்குன்னு பார்த்தோன்னா, அமெரிக்காவோட அதிபருக்கும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்களுக்கும் 90 நிமிடங்கள் 1.5 மணி நேரத்துக்கு இந்த ஒரு பேச்சுவார்த்தை ஃபோன் மூலமா நடந்திருக்கு. அப்படியே அடுத்தது பார்த்தோன்னா, அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கும் உக்ரைனோட அதிபராக இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி அவர்களுக்கும் அதே மாதிரி ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் ஆனது நடந்திருக்கு. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா ரஷ்யா கிட்ட இருந்து என்ன ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப பெரிய ஒரு ப்ராமிசல் அஷூரன்ஸ்ன்றதை கொடுத்துருக்காரு. இந்த உக்ரைன் யுத்தம் நிற்கிறதுக்கு அமெரிக்கானால என்னெல்லாம் பண்ண முடியுமோ, அதாவது நியூட்ரல் ஸ்டாண்டில் நின்று அமெரிக்கா என்னெல்லாம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும்னு சொல்லி ரொம்ப பெரிய அளவில் அந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஸோ இதோட தொடர்ச்சியாக அடுத்தது இன் பர்சன் மீட்டிங் ஆனது நடக்கும். அமெரிக்காவோட அதிகாரிகள் ஸ்டீவ் விட்காஃப், குஷ்னர் போன்ற என்வாய்ஸ் ரஷ்யாவுக்கு ரஷ்யாவோட முக்கியமான அதிகாரிகள் புதினோட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. ஸோ ரஷ்யா உக்ரைன் யுத்தம் சம்பந்தப்பட்ட முக்கியமான அறிவிப்பு வரப்போற நாட்களில் வரும்ன்றதை அறிவிச்சிருக்காங்க. பேரலா உக்ரைன் பக்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்காவோட அதிபரோட நடந்த அந்த பேச்சுவார்த்தை ரொம்ப முக்கியமான கட்டத்தில் நடந்திருக்கு. அமெரிக்காவோட 250வது அந்த சுதந்திர தினத்துக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தது மட்டும் இல்லாமல், இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் உக்ரைனோட விடுதலைக்கான உத்தரவாதமும் அமெரிக்கானால கொடுக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யா சார்பில் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு ஃபேவரா சொல்றாங்க. உக்ரைன் சார்பில் என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு ஃபேவரா சொல்றாங்க. அப்போ யார் சொல்றது உண்மைன்றது அமெரிக்காவோட அதிபருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் 2 சைடும் இதை ஒரு பெரிய செய்தியாக மாத்திட்டாங்க. ஃபோன் கால் வந்திருக்கிறது உண்மை, 2 சைடும் பேசுனது உண்மை. ஆனால் என்ன பேசினாங்கிறத ஒவ்வொருத்தரும் ஒரு டைப் அவங்களுக்கு ஃபேவரா இருக்க மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. அமெரிக்கா இன்னும் அஃபிஷியலாக எந்த விதமான கமெண்ட்டையும் பண்ணல. எது எப்படியோ ஒரு அமைதியை நோக்கி ஒரு சின்ன ஒரு படி முன்னாடி எடுத்து வச்ச மாதிரி இந்த ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. சரி, இப்போ அடுத்தது என்ன? புதின் அவர்கள் கான்ஸ்டான்டினிகாவை நாங்கள் பிடிச்சோன்னு அறிவிச்சதுக்கு அப்புறமா ஜெலன்ஸ்கி அவர்கள் அது இன்னமும் மறுத்துட்டு இருக்காரு. ஒரு படி மேலே போயிட்டு இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ரஷ்யா அந்த ஒரு நகரத்தை பிடிக்கவே இல்லை, அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாகவே ஏஐ ஃபுட்டேஜ்.
ஏதோ ஒரு இடத்துல எடுத்த ஒரு ஃபுட்டேஜை அதை இந்த ஒரு நகரத்தில் எடுத்த மாதிரி ஏஐ வச்சு ஆல்டர் பண்ணியிருக்காங்க. அதை கம்ப்ளீட்டாக உருவாக்குனது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வச்சு பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டோம்னா மாட்டிக்கோன்னு சொல்லிட்டு இதில் ஆல்டர் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு வார்த்தையை சேர்த்துட்டாங்க. அப்போ ஃபுட்டேஜ் ஒரிஜினல் தான், ஆனால் வேற எங்கேயும் எடுத்த ஃபுட்டேஜை இந்த நகரத்தில் எடுத்த மாதிரி காமிச்சிருக்காங்கன்னு சொல்லி. இதுக்கு ரஷ்யாவோட பதில் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. அந்த நகரம் எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே விழுந்துருச்சு. இன்னும் ஒரு சில பகுதிகளில் மட்டும் உக்ரைனோட வீரர்கள் ட்ராப் ஆகி இருக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. தரைமட்டமாக்கப்பட்ட கட்டிடங்கள் இல்லை இடிபாடுகளில் சிக்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு சில இன்னும் உக்ரைனோட வீரர்கள் அந்த இடத்துல எஞ்சிருக்காங்க. மற்றபடி ஆக்டிவா எந்த ஒரு யூனிட்டும் இல்லைன்றதை இன்னைக்கு உறுதிப்படுத்திருக்காங்க. அண்ட் இதுக்கு நடுவில் ரஷ்யா கிட்ட இருந்து கிடைச்சிருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னன்னா, இறந்த நபர்களோட அந்த பாடிஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுல உக்ரைனோட கான்டாக்ட் ஏற்படுத்த ட்ரை பண்ணதா ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. ஆனா அதுல வந்து எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படல. அந்த ஒரு கம்யூனிகேஷன் லைன் ஆனது உக்ரைனால ரிஜெக்ட் பண்ணப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இன்னைக்கு அவங்களோட அதிகாரப்பூர்வமான செய்தி குறிப்பில் வெளியிட்டிருக்காங்க. இது பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. காரணம் என்னன்னா, உக்ரைனோட வீரர்கள் நூற்றுக்கணக்கான நபர்கள் இந்த ஒரு நகரத்தோட பேட்டில் மட்டுமே வீழ்த்தப்பட்டு அவங்களோட உடல்களானது ரஷ்யா வசம் இருக்கிறதா செய்திகளை ரஷ்யா வெளியிட்டிருக்கு. அப்படி இருக்கப்போ அதை திரும்ப வாங்கிக்கிறதுக்கு உக்ரைனுக்கு என்ன பிரச்சனை, எதற்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய அடுத்த கேள்விகளும் இந்த இடத்துல எழ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கான்ஸ்டன்டைனிக்கா ரஷ்யாவோட ஸ்டேட்மெண்ட் படி விழுந்துருச்சு, அதுக்கான ஃபுட்டேஜ்ன்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் உக்ரைனால் அது இன்னும் ஏற்றுக்க முடியல. இதோட தொடர்ச்சியாக அதை ஏஐ இமேஜ்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ரஷ்யா சொன்ன மாதிரியே ஜேர்னலிஸ்ட்டை உள்ளே விட்டுட்டாங்கன்னு வைங்க, இதோட உண்மைத்தன்மை என்னன்றது தெரிஞ்சிடும். ஆனால் அது அவ்வளோ ஈஸியான ஒரு டாஸ்க் கிடையாது. ஏன்னா அந்த நகரத்தோட அவுட் அண்ட் ஸ்கர்ட்ஸில் இன்னமும், அதாவது அந்த நகரத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய நகரத்தில் பேட்டில் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துக்கு வந்து வீரர்களை உள்ள அனுப்புறதுன்றதே ரொம்ப சவாலான ஒரு காரியம். இதுக்கு நடுவில் நீங்கள் ஜேர்னலிஸ்ட்டை உள்ள அனுப்பி அந்த இடத்த வேணும்னே உக்ரைன் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. அப்படி ஸ்ட்ரைக் பண்ணுறப்ப அது மீடியா முழுக்க பெரிய ஒரு பேசு பொருளாக மாறிடும். இதை உக்ரைன் சிம்பிளாக எப்படி திரும்ப முடிப்பாங்க, இது ரஷ்யாவோட ஒரு ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷன். அடித்தது அவங்களா தான் இருக்கும், ஏன்னா அதோட சீரியஸ்னஸை காமிக்கணுன்றதுக்காக அடிச்சிருவாங்க. ஆனால் இன்டர்நேஷனல் ப்ரெஷர் வரும்ன்றதுக்காக நாங்கள் அதை அடிக்கவே இல்லை, ரஷ்யா தான் வந்து இந்த இடத்துல வேணும்னே வந்து ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷனை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அதையும் இந்த பக்கம் மொத்தமாக திருப்பி விடுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ரஷ்யா இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, ஆனால் அது எந்த அளவுக்கு ரியாலிட்டியில் பாசிபிள்ன்றது தெரியல. அப்படி அதை அவங்க நடத்தணும்னு முயற்சி பண்ணாங்கன்னா அதில் ரொம்ப பெரிய ஒரு ரிஸ்க் ஃபேக்டரும் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. ஃபைனலாக ஈரானை பற்றி சில செய்திகள். ஏன்னா கடந்த சில நாட்களாக ரஷ்யா உக்ரைன் அப்டேட் பற்றி பார்க்கறதுனால ஈரான் பற்றின அந்த செய்திகளை நம்மளால் பெருசாக பார்க்க முடியல. ஸோ அடுத்து ஒரு வீடியோஸ் மாற்றி அந்த மாதிரி கூட பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன செக்மெண்ட்டாக இதை நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஈரானோட முன்னாள் சுப்ரீம் லீடர், உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா கொமேனி அவர்களோட அந்த இறுதிச் சடங்கு ஈரானுக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. 9 மில்லியனுக்கும் அதிகமாக பொதுமக்கள் வந்து பார்வையிட்டதாக சொல்லியிருக்காங்க. இன்னும் பக்கத்து நாடுகள்லேருந்து மக்கள் அதிக அளவில் வர ஆரம்பிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த கணக்கெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 1 கோடிக்கும் அதிகமாக விசிட்டர்ஸ் கடந்த 2-3 நாட்களில் இந்த ஒரு ப்ராசஸில் கலந்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பல நாடுகளை சார்ந்த தலைவர்கள், இன்னும் அந்த அரசோட அதிகாரிகள் எல்லாருமே இதில் பங்கேற்க ஆரம்பிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அயத்துல்லா கொமேனிக்கு மொத்தமாக 4 மகன்கள் இருக்காங்க. அந்த 4 மகனில் மூத்தவர் தான் முஜ்தபா கொமேனி. அவர் ஈரானோட இப்போதைய சுப்ரீம் லீடராக இருக்காரு. இந்த முஜ்தபா கொமேனி இல்லாமல் இன்னும் அவருக்கு 3 மகன்கள் இருக்காங்க. முஸ்தபா கொமேனி, மேசாம் கொமேனி, மொசாத் கொமேனி. இவங்க 3 நபர்கள் மட்டும்தான், முஜ்தபா கொமேனி நீங்களாக மீதம் இருக்கக்கூடிய அந்த 3 நபர்கள் மட்டும்தான் அந்த ஃபியூனரல் ப்ராசஸில் பங்கேற்றிருக்காங்க. இன்னமும் முஜ்தபா கொமேனி அவர்கள் அதில் அதிகாரப்பூர்வமாக பங்கேற்கல, அதுக்கான ஃபுட்டேஜ் எதுவும் வெளியில் கிடைக்கல. இது சம்மந்தப்பட்ட அறிவிப்புகள் ஈரான் கிட்ட இருந்து எப்படி வந்திருக்குன்னு பார்த்தோன்னா, இன்னமும் வந்து இஸ்ரேல் ஆக்டிவ் காம்பேட் ஜோனா இதை மாற்றுறதுக்கு, அதாவது அந்த இடத்தின் மீது ஸ்ட்ரைக்ஸ் நடத்துறதுக்கு பிளானில் இருக்கிறதா இன்டெலிஜென்ஸ் இன்புட் கிடைச்சதா சொல்லியிருக்காங்க. அது டேரெக்டாக ஏர் ஸ்ட்ரைக் பண்ணாமல் சாபிட்டேஜ் ஆப்ரேஷன்ஸாக உள்ள சூசைட் பாம்பர்ஸ் அனுப்பி தாக்குதல் நடத்துறது, இல்லை சின்ன சின்ன ட்ரோனை பயன்படுத்தி உள்ள ஆர்ம்டு ட்ரோன்ஸை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துறது, அந்த மாதிரி இன்டெல் இன்புட் கிடைச்சிருக்கிறதுனால அவர் இன்னமும் வெளியில் வரல. ஆனால் ஃபைனல் டேஸில் அந்த இறுதி நாட்களில் அவர் உள்ள வந்து பங்கேற்றிருப்பாருன்ற ஒரு செய்தியும் வெளியில் வந்திருக்கு. அண்ட் ஈரானை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரே நாளில் வந்து ஒரு 15க்கும் அதிகமான இடங்களில் சஸ்பெக்ட்ஸை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க யாருன்னு பார்த்தோன்னா இஸ்ரேலோட உளவுத்துறையோட தொடர்புடைய நபர்களாக ஈரானால் காமிக்கப்பட்டிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலோட தூண்டுதல்னால அவங்க கிட்ட இருந்து பண உதவிகளை வாங்கிட்டு இந்த நடக்கக்கூடிய அந்த இறுதி சடங்குகளில் சாபேட்டேஜ் ஆபரேஷன்ஸில் ஈடுபடுறதுக்கு, அந்த கூட்டத்தை கெடுக்கிறதுக்கு சில நடவடிக்கைகளுக்கு திட்டமிட்டதாகவும் அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இவங்களுக்கு உச்சபட்ச தண்டனை கிடைக்கும்ன்றதும் ஈரான் கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பாக வந்திருக்கு. அண்ட் லேட்டஸ்ட்டாக இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அப்டேட் என்னன்னா, இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில், இந்த இறுதிச் சடங்குகள் நடந்துட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் ஈரான் அவங்களோட ஆயுதங்களை பற்றின ஒரு அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. புதுசாக ஒரு அண்டர் கிரவுண்ட் ஃபேக்ட்ரி இன்னைக்கு, மிசைல் ஸ்டோரேஜ் சைட் கிடையாது, ட்ரோன் ஸ்டோரேஜ் சைட் கிடையாது, ஒரு அண்டர் கிரவுண்ட் ஃபேக்ட்ரின்றத கூடிய சீக்கிரத்தில் திறக்க போகிறதா, ட்ரோன் ஃபேக்ட்ரி, ட்ரோன்களை உருவாக்கக்கூடிய அந்த தொழிற்சாலைகளை திறக்க போகிறதா இன்னைக்கு ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஒரு வருடத்துக்கு சராசரியாக 2500 6000 சூசைட் ட்ரோன்ஸ், ஒன் வே சூசைட் ட்ரோன்ஸ் வரைக்கும் இந்த ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து உருவாக்க முடியுன்றதையும் ஈரான் ஒரு அறிவிப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈரான் யுத்தம் எதற்காக தொடங்குச்சுன்றது தெரியல. அவங்க ஆரம்பத்தில் சொன்ன ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நரேட்டிவ் என்னன்னா, ஈரானோட மக்களுக்கு எதிராக அரசு செயல்பட்டு இருக்கு, அதை காரணமாக வச்சு அவங்களுக்கு விடுதலை வாங்கி தரத்துக்காக
அமெரிக்கா அண்ட் ஃப்ரீடம் நெவர் எண்டிங் ஸ்டோரி அப்படின்னு கூட சொல்லலாம். அதை வந்து தொடங்குறதுக்காக நாங்கள் தாக்குதலை தொடங்கணும்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி வரக்கூடிய விஷுவல்ஸை பார்க்குறப்போ அமெரிக்கா சொன்ன எந்த ஸ்டேட்மெண்ட்ஸும் இதோட ஒத்து போகாத மாதிரி இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு பக்கம் பார்த்தோன்னா ரஷ்யா ஜேர்னலிஸ்ட்டை நாங்கள் ஃப்ரண்ட்டில் இன்னும் கூட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா உக்ரைன் ஒரே போடா அது ஏஐ இமேஜ்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கதைக்கு வந்துட்டாங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் மற்றும் ஈரான் பற்றிய உங்களோட எண்ணம் என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இன்றைக்கி நம்மளோட அந்த புது சேனலில் ஆணவ கொலைனா என்ன, அது ஏன் அரசு இன்னும் சட்டமாக மாற்றாமல் இருக்காங்க, தமிழக அரசுக்கு அதுக்கான அதிகாரம் இருக்கா என்னன்றதை கொஞ்சம் தெளிவாக பேசியிருக்கோம். அதற்கான வழிமுறைகள் என்ன, எதெல்லாம் வந்து இதில் கேட்டகரைஸ் பண்ணுவாங்க, தமிழக அரசு கொண்டு வந்தாலும் அதற்கு அடுத்தபடியாக அதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன, இது அப்ரூவ் ஆகுமா ஆகாதான்னு சொல்லி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். ஸோ அந்த காணொலியை பாருங்கள், எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும்ன்றது என்னோட நம்பிக்கையாக இருக்குது. அந்த நம்பிக்கை கண்டிப்பாக வீண் போகாது, ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும். ஸோ மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை எங்கேயும், அந்த வீடியோ பற்றின கருத்துக்களை அங்கேயும் மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதிலிருந்து விடுபடுது உங்கள் ராஜேஷ் கந்தன்.